கருத்தா நான் இந்திரகுமாருடைய கருத்து. இந்த முடிவுகளை எப்படி பார்க்குறீங்க? பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர்லாம் இது ஒரு வாங்கப்பட்டது அப்படின்னு திரு அக்னீஸ்வரன் உள்ளிட்டவர்லாம் முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அதிமுக இந்த எலெக்ஷனில் போட்டியிடலை, ஆனால் அந்த வாக்காளர்கள் வந்து தேர்தலை புறக்கணிக்கலை. மாறாக கடந்த தேர்தலை விட இந்த தடவை வந்து ஒரு சொற்பமான அளவில் வாக்கு சதவீதம் அதிகரிக்கத்தான் செய்திருக்கிறது. 2023 82.04% போலிங், இந்த தடவை 82.48% போலிங். கடந்த முறை அதிமுக பெற்ற வாக்கள் 84,157. இது அதிமுக, பாஜக, பாமக கூட்டணியிலிருந்து வாங்கிய வாக்குகள். இந்த தடவையும் போன தடவையும் திமுக வாங்கின வாக்குகளை ஒப்பிட்டு பார்த்தா அதிமுக ஓட்டு எந்த பக்கம் டிரான்ஸ்பர் ஆயிருக்குன்றத புரிஞ்சுக்கலாம். கடந்த முறை திமுக பெற்ற வாக்கு 93,000 சொச்சம். இந்த தடவை திமுக பெற்ற வாக்கு 1,24,000. இரண்டுக்கும் இடைப்பட்ட டிஃபரன்ஸ் அப்படின்றது 30,000. கடந்த தேர்தலை விட திமுக இந்த முறை 30,000 வாக்குகள் அதிகமாக பெற்றிருக்கிறது. இப்ப கடந்த தேர்தல்னா நாடாளுமன்ற தேர்தல் சொல்லுங்க, சட்டமன்ற தேர்தல் 21 சட்டமன்ற தேர்தல். அதை விட இந்த தடவை வந்து 30,000 ஓட்டு அதிகமா பெற்றிருக்கிறாங்க. அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் இடையில போன எலெக்ஷன்ல இந்த எலெக்ஷன்ல இருக்கக்கூடிய வித்தியாசம் 27,000. இந்த 27,000 எங்க போயிருக்கு அப்படின்னா திமுக பக்கம் போயிருக்கிறது. அமமுக தரப்பிலிருந்து கிட்டத்தட்ட 2,000 வாக்குகள் வரைக்கும் திமுக பக்கம் மாறி இருக்கிறது. இந்த 21 இருந்து ரெண்டுமே 21 கம்பேரிசன் தான். இப்ப 21 இருந்து கிட்டத்தட்ட 30,000 வாக்குகள் அதிகமாக பெற்று இருக்கிறது. அப்போ அதிமுகவினுடைய வாக்குகள் பெருவாரியாக மாறி இருக்கிறது. அதாவது கோர் ஓட் பேஸ், ரெட்டலையை தவிர வேற எதையும் தொடமாட்டேன்னு சொல்லக்கூடிய வாக்காளர்களே கணிசமானோர் இந்த முறை வந்து ஆளும் கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்றது வந்து அதிமுக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு புள்ளி. இரண்டாவது, இந்த தேர்தல் வந்து வெற்றி ஈட்டப்பட்டிருக்கிறது, செலவு செய்யப்பட்டு ஈட்டப்பட்டிருக்கிறது அப்படின்றது. அப்புறம் எம்ஜிஆரினுடைய பேரை சொல்லி வாக்கு கேட்டிருக்கிறாங்க. அப்ப எம்ஜிஆர் பேரை சொல்லி யார் கேட்டாலும் ஓட்டு போட்டுருவாங்களா மக்கள்? அதே எம்ஜிஆர் பேரையும் அதே ஜெயலலிதா பேரையும் சொல்லி பாஜக, பாமக ஓட்டு கேட்டார்கள், நாம் தமிழர் ஓட்டு கேட்டார்கள். ஆனால் அதையெல்லாம் விட்டு விட்டு மக்கள் திமுக பக்கம் மாறி இருக்கிறார்கள். அதே போல அமைச்சர்கள் எல்லாம் போனதால வெற்றி, முதலமைச்சர் போயிருந்தா கேள்வி கேட்டுருவாங்க, அதனால அவர் போகல, அதனால வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்னு. ஏங்க, முதலமைச்சர் போனா கேள்வி கேட்கறவங்க அமைச்சர் போனா கேட்க மாட்டாங்களா? இவர் அமைச்சர், இவர்கிட்ட நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கணும் அப்படின்றது மக்களுக்கு தெரியாதா என்ன? நான் எங்க தொகுதியில, நான் சின்ன வயசுல இருக்கும் போதே எங்க தொகுதியில என்னங்க பஸ் ஸ்டாண்டு கட்டுறேன், நீங்க இன்னும் கட்டலன்னு 2வது தடவை ஓட்டு கேட்டு வந்த எம்எல்ஏட்ட நான் கேட்டிருக்கேன். அப்போ மக்களுக்கு தெரியும் யார்கிட்ட கேள்வி கேட்கறது, யார்கிட்ட கேட்கறது இல்லை, அல்லது இந்த தேர்தலில் எதை மையப்படுத்தி வாக்களிக்கிறோம் அப்படின்றது. மக்களை வந்து ரொம்ப அதை சொன்னா ஏமாந்துருவாங்க, இதை சொன்னா ஏமாந்துருவாங்க, காசை கொடுத்தா ஏமாந்துருவாங்க. அப்படியான ஏமாளிகள் எல்லாம் மக்கள் கிடையாது. அப்படி மக்கள் ஏமாந்திருந்தால் 2 முறை தொடர்ந்து அதிமுக வாக்களித்திருக்க மாட்டார்கள். பல முறை ஒரு கட்சி இன்னொரு முறை தொடரவே முடியாத அளவுக்கு வாக்குகளை மாற்றியும் செலுத்தி இருக்க மாட்டார்கள். 11 ஆண்டுகள் ஆட்சிக்கே வர முடியாமல் இருந்த திமுக மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்க மாட்டார்கள். ஒரே நாடாளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆருக்கு படுதோல்வியை கொடுத்த மக்கள் மீண்டும் அதற்கு அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் எம்ஜிஆருக்கு வெற்றியை கொடுத்திருக்க மாட்டார்கள். அவங்களுடைய கணக்கு என்பது மிக தெளிவாக இருக்கிறது. அவர்களுடைய அன்றாட சிக்கல்களிலிருந்து, அவர்களுடைய அரசியல் சிக்கல்களிலிருந்து அதை எந்த கட்சி எப்படி அட்ரஸ் பண்ணுதுன்றதை மக்கள் யோசித்து தான் வாக்களிக்கிறார்கள். காசுக்காக வாக்களிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றத போல மக்களை வந்து இவ்வளவு தரக்குறைவாக கருதக்கூடியதை, அதே போல பணத்துக்கு விலை போயிட்டாங்க அப்படின்னு சொல்றதை வந்து ஏத்துக்கிடவே முடியாது. அது மட்டுமே வந்து ஒரு எலெக்ஷனை தீர்மானிக்கக்கூடிய ஃபேக்டரா இருப்பதா அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு ஃபேக்டரா இருக்கா அப்படிங்கிறது. அது மட்டுமே அப்படி பிரதானம்னு இல்லனாலும் அது ஒரு ஃபேக்டரா அப்படி பார்த்தா அது ஒரு முக்கியமான ஃபேக்டர். கடந்து நீங்க சொல்லக்கூடியதுலயே 3 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்க ஒரு ஆட்சி, இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கு. ஆட்சி பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றது மக்கள் வந்து இயல்பா எடுக்கக்கூடிய ஒரு முடிவாகவும் இருக்குல்ல, அது ஒரு அட்வான்டேஜாவும் இருக்கும் தானே ஆட்சி பொறுப்புல? நிச்சயமாக அப்படி ஒரு முடிவு எடுப்பது அப்படின்றது அது வந்து மக்களுடைய முடிவு தானே. ஒருவேளை இவங்க சொல்றது போல கள்ளக்குறிச்சிக்கு மக்கள் பாடம் புகட்ட தயாராக இருந்தார்கள் அப்படின்னா அவங்களுடைய போலிங்ல அது தெரிஞ்சிருக்கணும்ல, அல்லது வாக்கு சதவீதத்தில் தெரிஞ்சிருக்கணும்ல. மாறாக அதிகரித்திருக்கிறது. அப்போ நீங்க வந்து மக்களை அஃபெக்ட் பண்ற ஃபேக்டர்ஸா சொல்லக்கூடியது அப்படின்றது ரியலி அஃபெக்டிங் ஃபேக்டரா அப்படின்றத மக்களே கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இரண்டாவது, இந்த தேர்தலில் ரொம்ப முக்கியமான பிரச்சாரமாக முன்வைக்கப்பட்டது வன்னியர் இடஒதுக்கீடு அப்படின்றது. இதுவரைக்கும் வந்து தமிழ்நாடு வந்து பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடு அப்படின்றதற்காக போராடி இருக்கிறது. எம்பிசி அப்படின்ற அந்த பட்டியலை வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து அதற்கான இடஒதுக்கீட்டுக்காக போராட்டம் நடத்திய போது கூட அனைத்து சாதிகளையும் கூட்டி பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வு எட்டப்பட்டு ஒரே பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய 109 சாதிகளை ஒன்னு சேர்த்து தான் அந்த பட்டியலை கொடுத்தாங்க. இந்த முறை வந்து கேள்வி அப்படி வரல. நாங்க வந்து இந்த 109 இருந்து பெரும்பான்மையான சாதியாக இருக்கிறோம், எண்ணிக்கை அளவில் மிகப்பெரிய சாதியாக இருக்கிறோம். ரொம்ப மலினமான ஒரு கேள்வி, ரொம்ப மோசமான ஒரு கேள்வி ஒன்று முன் வச்சாங்க. வெறும் 10,000 பேர் கொண்ட ஒரு சமூகம் வந்து இந்த நாட்டை ஆளுவதா அப்படின்னு இப்படியான எண்ணிக்கைவாதத்தை பேசக்கூடிய நிலையை வந்து மக்கள் விரும்பல.
மக்களுக்குள்ள ஒரு இந்துத்துவ மனநிலை, ஒரு பெரும்பான்மை மனநிலை அப்படின்றது அல்லது சாதிய மனநிலைன்றது இருக்கத்தான் செய்யுது. அதெல்லாம் ஒழிச்சு கட்டப்பட்டதானா இல்லை. ஆனா அதை வைத்து அரசியல் செய்வதை, அதை மட்டுமே வைத்து அரசியல் செய்வதை மக்கள் விரும்பவில்லை என்பதுதான் இந்த தேர்தலுடைய முடிவுகள். இல்ல பல்வேறு ஃபேக்டர் இருக்கலாம், ஆனா இதுதான் காரணி அப்படின்னு நீங்க ஒரு புள்ளி வைக்கிறீங்க. நம்ம பேசுவோம், விவாதிக்கலாம். ஒரு காரணம் விவாதிக்கலாம். திரு கார்த்திக், இந்த முடிவுகளை எப்படி பாக்குறீங்க? இடைத்தேர்தல் இந்த முடிவுகளை வந்து ஆட்சி மீதான மதிப்பீடாக நாங்கள் எடுத்துக்கல. இதுவும் ஒரு ஜனநாயக படுகொலை அப்படி தான் பார்க்குறோம். ஏன்னா வந்து மிக எளிதாக கடந்து போகிறாங்க. மக்களை கொச்சைப்படுத்தக்கூடாது, மக்களை குறைச்சி மதிப்பிடக்கூடாது, மக்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கடந்து போகிறாங்க. மக்கள் தீர்ப்பு அதை கொச்சைப்படுத்தலாமான்னு கேட்குறாரு. இல்லை, 2017 ஐயா ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க, ஆர்க்க நகரில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த அமைச்சர்கள் மீது சிபிஐ விசாரணை நடத்தணும் அப்படின்னு இருக்காங்க. இப்போ வாக்காளருக்கு பணம் கொடுத்தாங்க, வாங்கிக்கிட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னு அன்றைக்கி சொன்னார்னா அப்போ ஆர்க்க நகர மக்களை வந்து கொச்சைப்படுத்தாரா? அறிஞர் அண்ணா வந்து 60களிலே பேசிட்டாரு. அதாவது 7 மலையான் மேலே சத்தியம் வாங்குறாங்க, 7 மலை தாண்டி சத்தியம் வாங்கணுமா, காசை தரணுமா, தங்கத்தை தவிட்டுக்கு இருக்கலாமா அப்படின்னு அண்ணா அன்னைக்கே கேட்டார். யாருன்னு சொன்னார்? அவரு காங்கிரஸ் சொன்னார். இல்ல, காமராஜர் இருந்தாலும் அது விமர்சனம் தானே. சரி, அந்த காலத்துல அப்ப அண்ணா கொச்சைப்படுத்தினாரா? இன்னைக்கு தேர்தல் ஆணையம் சொல்லுது ஒரு தொகுதிக்கு வந்து ஒரு சட்டமன்ற வேட்பாளர் 35 லட்சம் செலவு பண்ணலாம், இதுதான் சட்ட விதி. ஆனா இங்க பல கோடிகள் வந்து கொட்டி இறைக்கப்படுது. குறிப்பா சொல்லணும்னா இந்த தேர்தலை வரிசைப்படுத்தி பாருங்க. 2009க்கு பிறகு முதல்ல திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்னு காசை வந்து வெளிப்படையாக எந்தவித குற்ற உணர்ச்சி இல்லாமல் கொடுக்குற ஒரு ஃபார்முலா உருவாக்குனாங்க. அதுக்கு முன்னாடியும் சில விமர்சனங்கள் வந்துச்சு. ஆனா உங்களுக்கு 2009 தான் நினைவு வருது. இல்ல விமர்சனங்களாக விமர்சனங்கள் அதுக்கு முன்னாடி காஞ்சிபுரத்துல திருமங்கலம் ஃபார்முலா, அப்புறம் ஸ்ரீரங்கம் ஃபார்முலா. நான் சொல்றது நீங்க கட் ஆஃப் வைக்கிற இடமே விமர்சனத்துக்குரியதாக மாறிடலாம் இருக்கலாம். காஞ்சிபுரத்திலயும் கும்மிடி பூண்டியும் அந்த இடத்துல இருந்துதான் லட்டுக்குள்ள அதிமுக அச்சரப்பாக்கம்லாம் சொன்னாங்க. விமர்சனங்கள் வந்தது சொல்றேன். அதிமுக விதிவிலக்கம் சொல்ல வரலாற்று சொன்னா மொத்தமா சொல்றேன். அதிமுக வந்து ஸ்ரீரங்கத்துல கொடுத்தாங்க, அப்புறம் வந்து ஆர்க்க நகர்ல டிடிவி தினகரன் டோக்கன் கொடுத்தாரு, கடைசியாக ஈரோடு கிழக்கில் வந்து காசு கொடுத்தாங்க. இப்போ விக்ரவாண்டியோட நீட்சி. இதில் என்னென்னா தன்மானம், சுயமரியாதை, பகுத்தறிவு எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் மக்களின் வறுமையை, அறியாமையை, ஏழ்மையை பயன்படுத்தி கொண்டு அவங்க தலைக்கு விலை பேசி வாகனங்களை ஏற்றி கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சி வச்சு ஒரு நாள் முழுக்க நீ இருந்தோம்னா உனக்கு 500 ரூபா 1000 ரூபா காசுன்னு சொல்லி அவங்கள வேறு பரப்புரைக்கே போக விடாமல் மற்ற கட்சியில் பரப்புரை விடாமல் தடுக்கிறாங்க. இது ஈரோடு கிழக்கில் மிக சாதாரணமாக நடந்துச்சு. ஈரோடு கிழக்கில் வந்து அவ்வளவு பணம் பரிசு பொருள், அதாவது வைட்டமின் பாயும் அப்படின்னு ஊடகங்கள் எழுதுது. பாண்டன பாம்பா பணம் தான். அப்போ பணத்தை கொடுத்து பணம் ஒரு முதன்மையான காரணியாக விளங்குதுன்னா என்ன ஜனதாக இருக்கும்? தேர்தலில் வந்து 51 வாக்கு வைக்கிற விமர்சனம் ஒரு புள்ளி பணம் அப்படிங்கிறது பிரதானமா இருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா அது மட்டும்தான் தேர்தலில் முடிவுகளை தீர்மானிக்கிறதா? கட்டாயம். நீங்க 40 தொகுதிகள் நடக்குது, அது தொடர்ச்சியான தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டில். நான் மறுக்கவே இல்லை, தமிழ்நாடு மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஸ்டேட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலெக்ஷன். அது இருக்கு. அது என்னவா எக்ஸ்பென்ஷன், நீங்க வந்து ஒரு நாளைக்கு வாக்காளர்கள் அழைச்சிட்டு போறதுக்கான செலவு, இதெல்லாம் எல்லா கட்சிகளும் உங்களை சொல்ல பெரும்பான்மையான வெற்றி பெறக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய கட்சிகள் செலவிடங்கள் இது ஒரு பக்கம். ஆனால் அது மட்டுமே இருக்குன்னா ஆட்சி மாற்றங்கள் வரவே வராது. ஆட்சி மாற்றங்கள் நிகழ்கிறது என்றால் அது நான் என்ன சொல்றேன், முதன்மையான காரணியா விளங்குதுன்னு சொல்றேன். இப்ப 35 லட்சம் தான் செலவு பண்ணலாம்னா 35 லட்சத்தை செலவு பண்ணி திமுக வெற்றி பெறதுன்னா அந்த வெற்றியை வரவேற்கிறோம். இதுல வந்து யார் வேணாலும் தோற்கலாம், யார் வேணாலும் வெற்றி பெறலாம். தொடர்ச்சியா அது விவாதிக்கிறோம். என்ன அடிப்படை கேள்வி என்னன்னா பணம் மட்டும் ஆளுங்கட்சி மட்டுமே தொடர்ச்சியா வெற்றி பெறும். ஆளுங்கட்சி மட்டுமே தொடர்ச்சியா, எதிர்க்கட்சி வெற்றி பெறாது. அது எவ்வாறு அது மட்டுமே இருக்கு. மக்கள் வேற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. மற்ற காரணிகள் இருக்கு, ஆனா முதன்மையான காரணி இதுதான் வெற்றி தோல்வி தீர்மானிக்க காரணியாகவும் இருக்கு. ஆர்க்க நகர்ல வந்து ஆளுங்கட்சி தோத்து போகுது, எதிர்க்கட்சி வந்து தோத்து போகுது. சுயேட்சை டிடிவி வெற்றி பெற்றாரு. டிடிவி தினகரனுக்கு வந்து ஆர்க்க நகர்ல செல்வாக்கு இருக்கா? அவர் அந்த பகுதி நீங்க சொன்னதுலயே நீங்க முரண்படுறீங்க. ஏன்னா ஆளுங்கட்சி அங்க வெற்றி பெறல. டிடிவி தினகரன் அவரு கொடுத்தாரு, காசு கொடுத்தாரு. பெண்ணகரம் என்னாச்சு? பெண்ணகரத்துல ஒரு இடைத்தேர்தல் 2010 நடந்துச்சு. யார் வெற்றி பெற்றாங்க? அப்ப அதிமுக 3வது இடத்துக்கு போச்சு. அதுக்கப்புறம் ஆட்சி பொறுப்பு வந்துட்டாங்க. அந்த இடத்துல பெண்ணகரத்துல வெற்றி பெற்றது யாரு? அப்ப அது எது அங்க வெற்றி பெற வச்சுச்சு? எதிர்க்கட்சியா தான் வெற்றி பெற்றாங்க. முதன்மையான காரணியா அங்க வந்து பணம் விளங்குது. முதன்மையா அதை வச்சா தீர்மானிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து பரப்புரைக்கு மக்களை கூட்டு கொண்டு போறது, அப்புறம் வந்து கூட்டங்களுக்கு கூட்டு வர்றது, எல்லாத்துலயும் பணம் வந்து பெரிய காரணியா இருக்கு. அது வந்து ஜனநாயக படுகொலையா இருக்குங்கிறேன். தேர்தலில் வந்து 51 வாக்குல பெறவங்க வெற்றி, 49 வாக்குல பெறவங்க தோல்வி. இதுதான் ஜனநாயக அமைப்பு முறை, இந்திய அமைப்பு முறை. இதுல வந்து யார் வேணாலும் வெற்றி பெறலாம், யார் வேணாலும் தோல்வி பெறலாம். வெற்றி பெறக்கூடிய கட்சி தோல்வி அடையும், தோல்வி பெறக்கூடிய கட்சி வெற்றி அடையலாம். அது பிரச்சனை இல்லை.